வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் மாயகுமார். எகிப்தியர்கள். நம்ம எகிப்து அப்படின்னாலே பல பேருக்கு நினைவுக்கு வர்றது பிரமிட்ஸ் தான். ஆனால் எகிப்தில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் என்னென்ன பழக்க வழக்கங்களை கொண்டிருப்பாங்க, நாம் இப்போ பார்க்குற ஒரு சில விஷயங்களை அவங்க அப்போவே கண்டுபிடிச்சி அதை புழக்கத்தில் வச்சுருந்துருக்காங்க. அது எப்படி சாத்தியமாகியிருக்கு? உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், ஒரு சிசு வயிற்றில் இருக்கும்போது அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, இதை எகிப்தியர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க? அந்த காலகட்டத்தில் ஒரு பெண் கர்ப்பம் தரிச்சிருக்காங்க அப்படின்றத அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய வினோதமான பழக்க வழக்கங்கள், வழிபாடுகள் சார்ந்த ப்ராக்டிசஸ் அது இதுன்னு பல விஷயங்கள் இருக்குங்க. குறிப்பாக அவங்களோட ரிச்சுவல்ஸ் அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். நான் உதாரணமாக சொல்கிற ஒரு சில விஷயங்களே உங்களை பூர்வத்தை தூக்க செய்யும். ஓ, இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தொகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறதெல்லாம் கண்டிப்பாக அந்த கூஸ்பம் மூமெண்ட்டாக அமையுங்க. அவ்வளோ தகவல்களும் விசித்திரமான தகவல்களாக இருக்கும். இந்த தகவல்கள் நீங்கள் கேட்கும் போதே இப்படி இருக்கும் அப்படின்னா, அப்போ உண்மையிலே வாழ்ந்திருக்காங்களா அவங்க காலகட்டத்தில்? பண்டைய எகிப்தியர்கள் எப்படி இருந்திருக்கும்? இப்பேற்பட்ட சுவாரஸ்யமான விஷயத்தை மர்மம் சாயலில் தான் இந்த கான்டென்ட்டில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு மெகா மிஸ்ட்ரி. பண்டைய எகிப்து நாகரிகம் 3000 வருஷங்கள் பழமையானது. எகிப்தியர்கள் வரலாற்றோட சிறந்த படைப்புகள் பல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பல ஆரம்ப கால நாகரிகங்கள்ல பண்டைய எகிப்து ஒரு சிறப்பு இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல என்னென்ன இடங்கள்ன்றத இப்ப போக போக ஒண்ணா பார்க்கலாம். எகிப்திய பெண்களுக்கு சம உரிமை இருந்துச்சு. பொதுவா எகிப்திய பெண்கள் தங்களோட வீடு அண்ட் குழந்தைகளை கவனிச்சுக்கிறதுலயே ரொம்ப அலாதி பிரியம் கொண்டவங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு வெளியில வேலை செய்யற சுதந்திரமும் இருந்துச்சு. சொத்துக்களை வாங்கவும் சரி, விற்கவும் சரி, ஜூரிகளில் அமரவும் சரி, சட்ட ஒப்பந்தங்களில் ஈடுபடவும் சரி, அவங்களுக்கு பரஸ்பர உரிமை இருந்திருக்கு. வெளியில வேலைக்கு போற பெண்களுக்கு ஆண்களுக்கு இணையா ஊதியம் கூட வழங்கப்பட்டிருக்கு. எகிப்திய பெண்கள் விவாகரத்து, மறுமணம் கூட அவங்க நினைச்சா செஞ்சுக்க முடியும். ஒரு திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஒப்பந்தத்தை உருவாக்குற உரிமையை கூட அவங்க பெற்றிருந்தாங்களாம். இதுக்காக தனியா ஒரு ஒப்பந்தமே போடப்படுமா. அதுல பெண் திருமணத்தின் போது கொண்டு வந்த சொத்து அண்ட் செல்வம் அது எல்லாத்தையும் பட்டியலிட்டு வச்சிருப்பாங்களாம். விவாகரத்து ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அதை முழுமையா இழப்பீடோடு திரும்ப பெறுவாங்களாம். பண்டைய எகிப்தியர்கள் விலங்குகளை கடவுளோட அவதாரமா பார்த்திருக்காங்க. பருந்து, சிங்கம், பாம்பு, ஏன் நாய்கள் வரைக்கும் பண்டைய எகிப்தியர்களோட ரொம்ப பிரபலமான விலங்குகளா பார்க்கப்பட்டிருக்கு. விலங்கு இறந்த பிற்பாடு அதை மம்மியா செஞ்சு அவங்க புதைச்சிடுவாங்களாம். பண்டைய எகிப்திய கலாச்சாரத்துல பூனை ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்றா இருந்திருக்கு. பணக்காரங்கள்லாம் பூனைகளுக்கு நகைகளை அணிவிச்சு ஏழை குடும்பம் வாங்க முடியாத அளவுக்கு விலை உயர்ந்த உணவுகள் இருக்கோல அதை கூட வாங்கி அதுங்களுக்கு தீனியா போடுவாங்களாம். பூனைகளை அதிர்ஷ்டத்தோட சின்னமா எகிப்தியர்கள் நம்பியிருக்காங்க. ஒரு பூனை இறந்துட்டா அதோட உரிமையாளர் புருவம் முழுவதையும் நீக்கிடுவாராம். புருவங்கள் திரும்ப வளர்ற வரைக்கும் துக்கம் அனுசரிக்கப்படுமா. பண்டைய எகிப்துல வாழ்ந்த பணக்காரர்களா இருக்கட்டும், ஏழைகளா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் வீடுகள்ல மது குடிக்கிறவங்களா இருந்ததாகவும் கருதப்படுது. ஆண்கள் அண்ட் பெண்கள், குழந்தைங்க உட்பட எல்லாருமே ஊட்டச்சத்துக்கான சிறந்த ஆதாரமா ஒரு சில வகையான பானங்களை பருகி இருக்காங்களாம். பிரமிடுகள் அண்ட் கல்லறைகளை கட்டின தொழிலாளர்கள் எல்லாருக்குமே அவங்களோட சேவைகளுக்கு ஈடா ஒரு வகையான பானமும் வழங்கப்பட்டிருக்காங்க. கடவுள்கள் அண்ட் இறந்த மூதாதையர்களுக்கு பிரசாதமாகவும் அதை பயன்படுத்தி இருக்காங்களாம். பண்டைய எகிப்தியர்கள் கணிதவியலாளர்கள் அண்ட் விஞ்ஞானிகளா இருந்திருக்காங்களாம். பெரும்பாலானவங்க அவங்க தான் நேரத்தையும் தூரத்தையும் அளவிடுவதற்கான வழிமுறைகளையே உருவாக்கினவங்களாம். பண்டைய எகிப்தியர்கள் 65 நாட்களை கொண்ட கேலண்டரை கண்டுபிடிச்சிருந்தாங்க. நைல் நதியில எப்ப வெள்ளம் வரும் அப்படின்றத கணிக்க உதவுற வகையில ஒரு வருஷத்தை 3 வெவ்வேறு பருவங்களா பிரிச்சு வச்சிருந்திருக்காங்க. அதாவது செப்டம்பர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் வெள்ள காலம், ஜனவரியில இருந்து மே வரைக்கும் குளிர்காலம், மேல இருந்து செப்டம்பர் வரைக்கும் கோடை காலமா. காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக பூஞ்சை ரொட்டி இருக்குல்ல, இதை பண்டைய எகிப்தியர்கள் பயன்படுத்தியிருக்காங்களாம். பாக்டீரியா ஒரு ஆன்டிபயோட்டிக்காக செயல்பட்டு ஒரு வெட்டு காயத்தையே குணப்படுத்துமா. பாக்டீரியாவை பற்றி அவங்களுக்கு அப்போ எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த முறையை அவங்க தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. பென்சிலின் செயல்பாடு இருக்குல்ல, இதை அடிப்படையாக கொண்ட கொள்கையை புரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. கிரேக்க வரலாற்று ஆசிரியரான ஹெரோடாட்டஸ் கிமு 450க்கு முந்தைய தன்னோட குறிப்புகளில் குறிப்பிட்டிருக்காரு. ஒவ்வொரு மருத்துவரும் ஒரு நோயை குணப்படுத்துவாங்க,
தற்போது இருக்க ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி சிலர் கண்கள், பற்கள், வயிறு இப்படி தனித்தனியா பிரிச்சு மருத்துவர்கள் ஒவ்வொரு செக்மெண்ட் சார்ந்தே அப்போ ஒர்க் பண்ணியிருந்ததா, அந்த டைம்ல சேவை புரிஞ்சதா ஒரு பதிவு. பண்டைய எகிப்திய ஆண்களும் சரி பெண்களும் சரி இவங்க முன்னோடியா திகழ்ந்திருக்காங்க. கண்கள் அண்ட் முகத்தை கடுமையான வெயில்ல இருந்து பாதுகாக்கவும், உடல் கவர்ச்சிக்காகவும் அவங்க வாசனை எண்ணெய்கள், பூக்கள் அண்ட் மூலிகைகளை பயன்படுத்தி இருக்காங்களாம். எளிய டியோட்ரண்ட்டையும் அவங்க உருவாக்கி வச்சிருந்தாங்களாம். ஆனா இது மோசமான உடல் வாசனை கடவுளை புண்படுத்தும் அப்படின்னு அவங்க நம்பி இருக்காங்க. பச்சை நிற கண்மை மலாக்கிட் அப்படின்ற கனிமத்தில் இருந்து பெறப்பட்ட ஒரு நிறமை. இது ரொம்ப பிரபலமான அழகு சாதன பொருள். தங்களோட கண்களை சுற்றி அதை தாராளமாக பயன்படுத்துவாங்க. கர்ப்ப பரிசோதனை முறையை கண்டுபிடிச்சவங்களும் எகிப்தியர்கள் தான் சொல்லணும். பெண்கள் அவங்க கர்ப்பம் அண்ட் குழந்தையோட பாலினத்தை தீர்மானிக்க பார்லி அண்ட் கோதுமை விதைகளை பயன்படுத்தி இருக்காங்களாம். அவங்க விதைகளில் சிறுநீர் கழிப்பாங்களாம். அது வேகமாக முளைச்சிடுச்சுன்னா அவ கர்ப்பமாக இருக்காள்னு அர்த்தமா. முளைச்ச விதை பார்லியா இருந்துச்சுன்னா அது பெண் குழந்தை அப்படின்னும், கோதுமை முளைச்சா அது ஆண் குழந்தை அப்படின்னு கண்டுபிடிப்பாங்களாம். பல வகையான விளையாட்டுகள் பண்டைய எகிப்தியர்கள் மத்தியில ரொம்ப பிரபலமா இருந்திருக்கு. செனட் அப்படின்ற ஒரு கேமை நம்ம முக்கியமா பார்த்தே ஆகணும். பகடையை உருட்டுறது, குச்சிகளை வீசுறது அண்ட் வர்ணம் பூசப்பட்ட சதுரங்கங்கள் கொண்ட பலகைய காய்களை நகர்த்தி அதன் மூலமா விளையாடுவாங்களாம். ஆனா இந்த மாதிரியான விளையாட்டுகள் இருக்குல்ல, அதோட சரியான விதிகள் என்ன அப்படின்றத தீர்மானிக்க இப்ப வரைக்கும் பல ஆய்வாளர்கள் முயற்சி பண்றாங்க. பட் இன்னும் முடியல. பண்டைய எகிப்திய புதைக்குழிகள்ல எம்பாமிங் அண்ட் மமிஃபிகேஷன் இருக்கு. குறிப்பா பிரபுக்கள், முன்னணி அதிகாரிங்க அண்ட் செல்வந்தர்கள் இவங்கள அடக்கம் பண்றப்ப இந்த முறை பயன்படுத்தப்பட்டிருக்கான். முதல்ல என்ன பண்ணுவாங்களா, இறந்த நபரோட உறுப்புகள் இருக்குல்ல, இது எல்லாம் அகற்றிடுவாங்களாம். உள்ளுறுப்புகள் மூக்கு வழியா செருகப்பட்ட ஒரு சிறப்பு கொக்கி மூலமா மூளை திசுக்களை வெளியே எடுத்துருவாங்களாம். இதுக்கப்புறம் இருக்க உள்ளுறுப்புகள்லாம் கெனோபிக் அப்படின்ற ஜாடிகளுக்குள்ள வைக்கப்பட்டு திரவத்துல பாதுகாக்கப்பட்டு, இதுக்கப்புறம் தான் மம்மிஃபைடு ப்ராசஸ் இருக்குல்ல, அதுவே நடந்து முடிஞ்சு மம்மி புதைக்கப்படுமா. உப்பை பயன்படுத்தி நீண்ட காலத்துக்கு உடல் உலர்த்தப்பட்டு அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 100 மீட்டர் பிசின் பூசப்பட்டு துணியால மூடப்பட்டுருமா. கைத்தறியில தாயத்துகளும் அண்ட் மந்திர சொற்களும் இருக்குமா. இறுதியா ஒரு முகமூடி பொருத்தப்பட்டு மம்மி ஒரு சர்கோபஸ்ல வைக்கப்பட்டு இறுதி சடங்குகளுக்கு தயார் செய்யப்படுமா. ரொம்பவும் வளர்ந்த பச்சை குத்திர கலாச்சாரம், அதாவது நம்ம டாட்டூ போடுறதுன்னு சொல்லுவோம்ல, அப்பேற்பட்ட இந்த பழக்கம் பண்டைய எகிப்திய சமுதாயத்துல 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்ததா ஒரு பதிவு. பச்சை குத்தப்பட்ட மம்மிஸ் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எகிப்திய கலையில பெண்கள் மார்புக்கு கீழே வயிறு அண்ட் தொடைகள்ல பச்சை குத்துறத வழக்கமா வச்சிருந்தாங்களாம். பண்டைய எகிப்தியர்கள் கிமு 3000த்துல ஹைரோகிளிப்ஸை உருவாக்கி இருக்காங்க. கிபி 4ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதி வரைக்கும் பயன்பாட்டில் இருந்திருக்கு இந்த எழுத்து முறை. 700க்கும் மேற்பட்ட வெவ்வேறு ஹைரோகிளிப்ஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சிலவற்றை இன்னும் முழுமையா மொழிபெயர்க்கவே முடியல. ஹைரோகிளிப்ஸ் பெரும்பாலும் ஒரு படத்தோட மாறுபாடு, ஒரு எழுத்தை குறிக்கிற ஒளி, ரொம்பவும் சிக்கலான கதையை சொல்ல வரிசையா பயன்படுத்தப்படுற படங்களோட குழு. ஹைரோகிளிப்ஸை உருவாக்குறது கடினமான ஒண்ணுதான். அதிக நேரத்தை செலவழிக்க நேரிடும். எழுத்தாளர்கள் தினமும் பயன்பாட்டுக்காக ஹைரடிக் ஸ்கிரிப்ட் அப்படின்றத ஒரு சுருக்கெழுத்து பதிவை உருவாக்கி இருந்தாங்களாம். பல கடவுள்களை பண்டைய எகிப்தியர்கள் நம்பியிருக்காங்க. பண்டைய எகிப்தியர்களால 1000க்கும் மேற்பட்ட கடவுள்கள் அண்ட் தெய்வங்கள் வணங்கப்பட்டிருக்கு. ரா, ஒசைரிஸ், ஐசிஸ், செட், ஹோரஸ் அண்ட் அனுபிஸ் இது எல்லாமே ரொம்ப பிரபலமான எகிப்திய கடவுள்கள். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம இப்போ பார்க்க போகிறது தான் பண்டைய எகிப்தியர்கள் பற்றிய ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உண்மை. அதாவது நம்ம நவீன காலத்தில் ஏர் கண்டிஷனர்ஸை பயன்படுத்துகிறோம்ல, இது எதுக்கு பயன்படுது? ஒரு இடத்தை குளிர்விக்கிறதுக்கு தான், வெப்பநிலையை நிலையான மட்டத்தில் வச்சிருக்கிறதுக்காக தான். இப்பேற்பட்ட தொழில்நுட்பத்தை எகிப்தியர்கள் அப்பவே கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதாவது எகிப்தோட காலநிலை ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா வெப்பமாகவும் வெயிலாகவும் இருக்குமா. ஆனா கோடையில வெளிப்புற வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ்க்கும் மேல போயிடும். பெரிய பிரமிடுகள் இருக்கிறதுனால 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மட்டும்தான் கீழே மக்களை நோக்கி இறங்குமா. நான் சொன்ன இந்த 13 விஷயங்களும் பண்டைய எகிப்தியர்கள் பத்தின ரொம்ப குறைவான தகவல்கள் தான்.
நாம இவங்களை பத்தி பேசுறதா இருந்தா அடுத்தடுத்த பகுதிகளில் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்ய தகவல்கள் எகிப்தியர்களை பத்தி உங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும்.